அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கடவுளுடைய அன்பின் நிமித்தமாக நாங்கள் இவ்வாறு இந்த காலை நற்சிந்தனைக்கு செவிமடுக்கின்றோம். இந்த காலையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற தீயான பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரையில் அடங்கியிருக்கிற பகுதியை நான் உங்களுக்காக முன்வைக்க விரும்புகிறேன். கடவுளுடைய பிரதானமான ஒரு வெளிப்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். கடவுளுடைய ஞானஸ்நானத்திலே, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற ஞானஸ்தானத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய காரியத்தை வெளிப்படுத்தின ஆண்டவராக இருந்தார். ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பொழுது குற்றமற்றவராக ஏன் இவர் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்ற கேள்விக்கு இருக்கின்ற பிரதான பதில், அவர் 100% மனிதனாக இருந்த பொழுது கடவுளுடைய பாரிய வெளிப்பாடு, திரு வெளிப்பாடு ஆண்டவர் இயேசு மூலமாக வெளிப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கிலே அவர் திருமுழுக்குக்காக வருகிறார். எங்களுக்கு தெரியும், திருமுழுக்கு என்பது மனம் திரும்புதலின் அடையாளமாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய திரு வெளிப்பாட்டின், இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய விஷயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு திருமுழுக்காக ஞானஸ்நானமாக இருந்தது. அந்த ஞானஸ்நானத்தின் பொழுது 2 விஷயங்கள் நடக்குது. நீங்கள் அழகாக அந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது தெரியும், இல்லாவிட்டால் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி, இவர் என்னுடைய குமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட அந்த காரியம், அதன் பிறகு தொடர்ந்து அவர் ஒரு பணிக்காக இந்த உலகத்திலே சேவை செய்வதற்காக அழைக்கப்படுவதற்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கப்படுகின்றதையும் நாங்கள் நற்செய்தி நூல்களிலே பல இடங்களிலே இயேசுவின் ஞானஸ்நானத்தோடு இணைத்து வாசிக்கின்ற பகுதிகளிலே நீங்கள் காணலாம். ஆகவே நாங்கள் 3 விஷயத்தை இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்வோம். இயேசுவின் ஞானஸ்நானத்தை பற்றி இன்று தியானிக்கின்றோம். ஞானஸ்தானத்தின் மூலமாக வெளிப்பட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கையோடு இவ்வாறாக பேசப்போகிறது. முதலாவதாக, ஞானஸ்தானம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்றது. திருச்சபையில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறது, மனமாற்றத்திற்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறது. இயேசுவின் ஞானஸ்தானத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய அங்கீகாரம் என்னவென்றால், கடவுளுடைய பிள்ளை என்கின்ற அடையாளம் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய ஞானஸ்தானத்தையும் எங்களுடைய பொருத்தனைகளையும் நாங்கள் குழந்தை ஞானஸ்தானமோ பெரியவர்களாக பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானமோ எந்த ஞானஸ்தானமாக இருந்தாலும் நாங்கள் யோசித்து பார்ப்போம். நாங்கள் கடவுளுடைய அடையாளத்தை, கடவுளுடைய பெயரை பெற்றவர்களாக இருக்கின்றோமா என்று உங்களையும் என்னையும் பார்த்து கடவுள் சொல்லுகிறாரா, இவன் என்னுடைய பிரியமான மகன், இவள் என்னுடைய பிரியமான குமாரத்தி, எனக்கு ஏற்புடைய வாழ்கின்றவராக திருமுழுக்கின் மூலமாக மனமாற்றம் அடைந்த இவர் பரிசுத்த ஆவியானவர்னாலே வழி நடத்தப்பட்டவராக இவர் வாழ்கிறாரா என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்கலாம். இரண்டாவதாக, எங்கள் ஞானஸ்தானத்தின் மூலமாக ஒரு பெரிய அடையாளம் கிடைத்தாலும் அன்பானவர்களே, நாங்கள் யோசிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்று இயேசு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவருக்கு ஒரு பெரிய அழைப்பும் கிடைத்தது. அந்த அழைப்புக்காக அவர் போகத் தொடங்கினார். அவர் அந்த அழைப்புக்காக தயாரானார். அந்த அழைப்பு எங்களுக்கு முக்கியம். நாங்கள் எங்களுடைய அழைப்பை எவ்வாறு நாங்கள் பார்க்க போகின்றோம்? ஆண்டவர் திருமுழுக்கின் மூலமாக என்னென்ன காரியங்களுக்காக எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்? ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஒரு அழைப்பு கிடைத்திருக்கிறது. ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆண்டவருக்காக பணி செய்வதற்கு எங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. மக்கள் மத்தியிலே போய் சேவையாற்றுவதற்கு, ஆண்டவர் பெயரால் காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் அன்று இயேசு திருமுழுக்கின் பின்னர் தயாரானது போல எங்களுடைய ஞானஸ்தானத்தின் பிறகும் எங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் ஒரு தியானத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கடவுள் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார், எங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார் என்று. அந்த வகையிலே இந்த தியானத்தோடு நாங்கள் யோசித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையின் ஆதியும் அந்தவுமாக இருக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து அவருக்காக எவ்வாறாக பயணிக்கப் போகின்றோம்?
என்னென்ன காரியங்கள் இந்த புதிய வருடத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறோம்? எங்களுக்காக நாங்கள் போய் தொழில் செய்வது, எங்களுடைய குடும்பத்துக்காக தொழில் செய்வது, பணங்களை பெற்றுக்கொள்வது, வாழ வைப்பது, எங்களுடைய வீடுகளை பார்ப்பது, எங்களுடைய படிப்புகளை பார்ப்பது, எல்லா காரியங்களும் இருக்கத்தக்கதாக ஒரு வகையிலே 150% அவை கடவுளுக்குரிய காரியமாக இருக்கலாம். குடும்பத்தை பார்த்து கொள்வது, கடவுள் கொடுத்த குடும்பம், அது கடவுளுக்கு செய்கின்ற பணிகளுக்கு ஒத்த காரியமாக இருக்கலாம். ஆனாலும் இன்னும் ஒரு படி மேலே போய், இன்னும் ஒரு அளவுக்கு மேலே போய், கடவுளுக்காக நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், கடவுள் என்னிடம் கேட்டுக்கொண்ட இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் நாங்கள் நினைத்து பார்க்கலாம், நான் கடவுள் எதிர்பார்க்கிற சில விஷயங்களை ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் தானே. மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் 31ஆம் வசனம் முதல் 46 வரையிலே. நான் பசியாக இருந்தேன், நீங்கள் என்ன கொடுத்தீங்க? நான் தாகமாய் இருந்தேன், நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? அந்நியராக இருந்தேன், நீங்கள் வரவேற்றீர்களா? ஆடையின்றி இருந்தேன், எனக்கு கொடுக்கப்பட வேண்டியெல்லாம் கொடுக்கப்பட்டதா? நோயுற்று இருந்தேன், இறுதியாக சொல்லுகிறார் சிறையில் இருந்தேன். அன்பானவர்களே, இது காலை நேரத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் நிறைய காரியங்கள் செய்கிறேன், ஆனால் கடவுளுக்காக பணிகளை செய்கின்ற பொழுது என்னால் செய்யக்கூடிய காரியம் என்ன? இந்த கடவுளுடைய வார்த்தையோடு இணைந்து செய்யக்கூடிய காரியம் என்ன? அவற்றை நினைத்து இந்த வருகிற காலங்களை, வருகிற வாரங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நீர் எமக்கு கொடுத்த அந்த ஞானஸ்தானத்துக்காக, ஞானஸ்தானத்தின் அடையாளத்துக்காக நன்றி என்று சொல்லுங்கள். அதன் மூலமாக மகனே, மகளே என்று ஒரு பெரிய அடையாளத்தை நீர் கொடுத்தீர், நன்றி. அத்தோடு கூட கடவுளே, என் ஆழ் மனதிலே பேசுங்கள். ஆண்டவரே, நான் உங்களுக்காக என்ன காரியத்தை செய்ய முடியும்? ஒருவர் பசியாக இருந்தால் நீங்கள் பசியாக இருப்பதற்கு சமன். ஒருவர் ஆடையின்றி இருந்தால் நீங்கள் ஆடையின்றி இருப்பதற்கு சமன். ஒருவர் சிறையில் இருந்தால், நோயுற்று இருந்தால் நீங்கள் அந்த நிலையிலே வருத்தப்படுகிறார். அதற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டுமே. அது பலரும் இந்த உலகத்தின் காரியங்கள் நிமித்தமாக அல்லவா அந்த காரியம் நடக்கிறது. ஆகவே நான் அதற்காக ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற நோக்கிலே பயணிக்க கடவுளே எனக்கு பலன் தாருங்கள். ஆகவே இந்த புதிய வருடத்திலும் நீங்கள் பிரயாசம் கொள்ளுங்கள். நாட்கள் கடந்து போகின்ற பொழுது, மாதங்கள் கடந்து போகின்ற பொழுது இந்த சந்தோஷமாக ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே, ஒருவர் இந்த ஒரு பாரதூரமான நிலையில் இருப்பதை கண்டு உம்முடைய வார்த்தை எனக்கு பேசியது. உம்முடைய வார்த்தையின் மூலமாக அந்த காரியத்தை எனக்கு செய்யக்கூடியதாக இருந்ததாகவே நான் உம்முடைய பணிக்காக இந்த காரியத்தை நிறைவேற்றினேன். சில நேரங்களில் எனக்கு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கவில்லை, எனக்குடைய வசதி இருக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவரே, நான் மண்டியிட்டு ஜெபித்தேன். இந்த நிலை மாற வேண்டும், இந்த நோய் குணமாக வேண்டும், இவருடைய பசி ஆற்றப்பட வேண்டும், இந்த குடும்பம் மாற்றம் பெற வேண்டும் என்று நான் ஜெபித்து அதற்காக போராடி உமக்காக ஒரு காரியத்தை ஒருவருக்கு செய்ய நான் முயற்சி செய்தேன். அதன் பிரதிபலனை சாட்சியாக நான் காண்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க நான் உங்களை அழைக்கின்றேன். இந்த நேரத்திலே இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள், நான் அல்லது ஞானஸ்நானம் பெற விரும்புகிறவர்கள், கடவுளுடைய மனந்திரும்புதலின் ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள், நாங்கள் இன்று மனதார கூறுவோம், ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளை என்ற அடையாளத்தை எனக்கு கொடுத்தேன். 2வதாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பிள்ளை என்று அழைப்பு கொடுத்து நீர் எனக்கு பெரிய ஒரு பொறுப்பையும் கொடுத்தேன். அந்த பொறுப்பை ஆண்டவரே நான் மத்தேயு 25 வாசிக்கிறேன், பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் நான் என்ன காரியத்தை யாருக்காக செய்ய போகிறேன், நீர்தாமே என்னை பலப்படுத்தும் என்று உங்களை ஒப்புக்கொடுங்க.